Assalamualaikum students. Exercise 1.5 question number 8. என்ன கொடுத்திருக்கான சம்ல நீங்க பாத்தீங்கன்னா f of x, g of x, h of x ஒரு மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா association function that means of f of g of h இதனுடைய ஆன்சரும் and same time f of g of h உடைய ஆன்சரும் சேமா இருக்கா இல்லையான்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப f of x உடைய ஆன்சர் and g of x உடைய ஆன்சர் and h of x உடைய ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, மூணு ஃபங்க்ஷனுமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. So first என்ன பண்ண போறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண போறேன். பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு f of g of h. So ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம பிராக்கெட் குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ f of g, ஸோ அப்போ இந்த g போட்டு பக்கத்துல என்ன வேல்யூ போடணும்னா g க்கு பக்கத்துல x இருக்கிறதுனால நம்ம x தான் போடணும். அப்ப பாருங்க f of g x. சரிங்களா, அப்ப இந்த x வந்து நேரா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு டிராவல் ஆக போகுது அண்ட் சேம் டைம் என்ன ஆகும், இந்த ஹாஃப் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்ப f பிராக்கெட் குள்ள g of x. பிராக்கெட் குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, g of x ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால g of x உடைய ஆன்சர் 3x + 1. அப்ப அதை எழுதிக்கங்க, f பிராக்கெட் 3x + 1. மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்கன்னா f ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேரா f க்கு வாங்க. அப்ப இங்க x இருந்தா x - 1 போடணும். ஆனா இங்க 3x + 1 இருக்கிறதுனால இந்த x நீங்க ரிமூவ் பண்ணிட்டு 3x + 1 போடணும். அப்ப எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 3x + 1 ஒரு -1 அந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, அந்த +1 -1 கெட் கேன்சல். அப்போ f of g ஓட ஆன்சர் 3x னு வெச்சுங்க. அப்ப f of g ஓட ஆன்சர் 3x நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன வேணும், மொத்த வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அப்ப f of g of h கண்டுபிடிக்க போறேன். பாருங்க, அப்ப f of g of h ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அப்ப எழுதிட்டேன். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல x பண்ணணும். சரிங்களா, x. அப்ப இந்த x வந்து நேரா எங்க போனா அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, h இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால இதை தனியா வச்சுக்கணும். அப்ப h க்கு மட்டும் போகணும், இந்த ஹாஃப் வந்து கேன்சல் ஆயிரும். ஆனா இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஹாஃப் வந்து அப்படி இருக்கும். சரிங்களா, அப்ப f of g பிராக்கெட்டுக்குள்ள h of x. ஓகேங்களா, இப்போ உங்க பிராக்கெட்டுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா h of x இருக்கிறதுனால h of x ஓட ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க, இந்த இடத்துல x². அப்ப பிராக்கெட்டுக்குள்ள நான் x² எழுத போறேன். அப்ப f of g பிராக்கெட்டுக்குள்ள x². ஓகேங்களா, இப்போ பிராக்கெட்டுக்குள்ள x² எழுதியாச்சு. மீதி என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, f of g ஓட ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேரா f of g க்கு வாங்க. அப்ப இங்க x இருந்தா இங்க 3x போடணும். ஆனா இங்க x² இருக்கிறதுனால இந்த x நீங்க ரிமூவ் பண்ணிட்டு x² போடுங்க. அப்ப ஆன்சர் 3x². This is the equation number 1. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு இருக்குன்னா f of g of h நான் டிராவல் பண்ண போறேன். அப்போ f of g of h. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா f of g of h உடைய வேல்யூ நான் என்ன பண்ண போறேன், ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் g of h உடைய வேல்யூ போடுறேன். அப்ப g of h x போடுங்க. அப்ப இந்த x வந்து நேரா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் h க்கு டிராவல் ஆக போகுது அண்ட் இந்த ஹாஃப் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். அப்ப g பிராக்கெட்ல h of x. இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்னா h of x இருக்கிறதுனால h of x ஓட ஆன்சர் x². சோ அதை நீங்க இன்புட் பண்ணுங்க, g பிராக்கெட்டுக்குள்ள x². மீதி இந்த என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா ரிமைனிங் வந்து g ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேரா g ஃபங்க்ஷன் வாங்க. அப்ப இங்க x இருந்தா 3x + 1 போடணும். ஆனா இங்க x² இருக்கிறதுனால இந்த x வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு x² + 1 போடுங்க. அப்ப 3x² + 1. அப்ப இது யாரோட ஆன்சர், g of h of x உடைய ஆன்சர் கிடைச்சாச்சு. ஓகேங்களா, அப்ப அடுத்து நம்ம ஹோல் ஃபங்க்ஷன் பிடிக்கணும். அப்ப f of g of x. அப்ப இந்த x வந்து எங்க டிராவல் ஆக போகுதுன்னா நல்லா கவனிங்க, இந்த ரெண்டுக்குமே பிராக்கெட் இருக்கு. அப்படிதானே, g க்கும் h க்கும் பிராக்கெட் இருக்கிறதுனால இந்த g of h க்கு தான் நான் இன்புட்டா கொடுக்கணும். அப்ப g of h x. ஓகேங்களா, அப்ப இந்த பிராக்கெட் குள்ள g of h of x இருக்கிறதுனால இதனுடைய ஆன்சர் 3x² + 1. அப்ப f பிராக்கெட் 3x² + 1 நீங்க எழுதிக்கங்க. மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்க, f ஃபங்க்ஷன். அப்ப நேரா f ஃபங்க்ஷன் வாங்க. அப்ப இங்க x இருந்தா இங்க x போடுவீங்க. ஆனா அங்க 3x² + 1 இருக்கிறதுனால இந்த x க்கு பதிலா என்ன போடணும், 3x² + 1 போடுங்க. ஒரு -1 வரும். அப்ப ஆன்சர் 3x² + 1 -1 +1 -1 get cancel. Remaining answer 3x². This is the equation number 2. அப்ப equation number 1 ஐயும் equation number 2 ஐயும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கு, சேமா இருக்கு. Hence proved. Assalamualaikum students. Exercise 1.5 question number 8 subdivision 2. So f of x, g of x, h of x மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு so f of g of h and f of g of h ஈக்குவலா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஷோ தட் கொடுத்தா கண்டிப்பா நம்ம ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ f of g of h. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிராக்கெட்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, f of g இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிறேன், f of g of x. ஓகேங்களா, அப்போ இந்த x வந்து நேரா வந்து x க்கு டிராவல் ஆகும். அப்ப இந்த ஹாஃப் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்ப f பிராக்கெட்குள்ள g of x. அப்ப இந்த பிராக்கெட்குள்ள என்ன இருக்குன்னா g of x ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால g of x உடைய ஆன்சர் 2x. அப்ப f பிராக்கெட்குள்ள 2x போடுங்க. மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, நமக்கு வந்து f ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேரா f ஃபங்க்ஷன் வாங்க. அப்ப இங்க x இருந்தா x க்கு ஸ்கொயர் போடணும். அப்ப இங்க 2x இருக்கிறதுனால 2x தான் ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 4x² வரும். இது யாரோட ஆன்சர், f of g உடைய ஆன்சர்.
அடுத்து நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வேணும். ஓகே, ஹோல் ஃபங்க்ஷன் வேணும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எக்ஸ் போட்டிங்கன்னா இந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஹெச் ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஹெச்சுக்கு டிராவல் ஆக போகுது. அப்போ எஃப் ஆஃப் ஜி பிராக்கெட்குள்ள ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த பிராக்கெட்குள்ள ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஹெச் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர் என்னன்னு பாருங்க, எக்ஸ் பிளஸ் 4. அதை எழுதுங்க. அவன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஜி பிராக்கெட்குள்ள எக்ஸ் பிளஸ் 4 எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் பிளஸ் 4 ஜி எஃப் ஆஃப் ஜின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இன்புட் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா 4x². அப்போ இந்த எக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன போடணும், எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ ஆன்சர் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை வந்து நீங்க ஃபார்முலா மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன ஃபார்முலானா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a² பிளஸ் b² பிளஸ் 2ab வரும். அப்போ ஆன்சர் 4 இன்ட்டு x² பிளஸ் 8x பிளஸ் 16. இப்போ நீங்க 4 உள்ள கொண்டு நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் 4x² பிளஸ் 13x பிளஸ் 64 வரும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆன்சர் நான் டிராவல் பண்ண போறேன். ரைட் ஆன்சர் என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் பிராக்கெட்குள்ள ஜி ஆஃப் ஹெச் இருக்கு. ஸோ எழுதிக்கிறேன் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். பிராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்காங்கன்னா ஜி ஆஃப் ஹெச் இருக்கிறதுனால அப்போ எழுதிங்க ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் பிராக்கெட்குள்ள ஹெச் ஆஃப் எக்ஸ் நம்ம இன்புட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இவன் பிராக்கெட்குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால ஹெச் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர் எக்ஸ் பிளஸ் 4. அப்போ எக்ஸ் பிளஸ் 4 நீங்க இன்புட் பண்ணுங்க. அப்போ ஜி பிராக்கெட்ல எக்ஸ் பிளஸ் 4 போடுங்க. மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்க, ஜி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஜிக்கு வாங்க, ஜில எக்ஸ் இருந்தா 2x போடணும். ஆனா இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 4 இருக்கிறதுனால இந்த எக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 4 போடணும். அப்போ 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 4. அப்போ இந்த 2 நேரம் நீங்க உள்ள கொண்டு மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் 2x பிளஸ் 8 வரும். ஓகே, 2x 2 4 சார் 8. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஹோல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறேன். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் போடுங்க. அப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த மொத்த பிராக்கெட்டுமே டிராவல் ஆகிறதுனால இந்த ஜி ஆஃப் ஹெச்சுக்கு தான் இந்த எக்ஸ் வந்து டிராவல் ஆகும். அப்போ எஃப் பிராக்கெட் ஜி ஆஃப் ஹெச் இன்டி எக்ஸ். அப்போ இந்த பிராக்கெட்குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஜி ஆஃப் ஹெச் எக்ஸ் இருக்கனால இதனோட ஆன்சர் வந்து 2x பிளஸ் 8. அப்போ அதை இன்புட் பண்ணுங்க, எஃப் பிராக்கெட் 2x பிளஸ் 8. மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்க, எஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எஃப்க்கு வாங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸுக்கு ஸ்கொயர் போடணும். அப்போ இங்க என்ன இருக்குன்னா 2x பிளஸ் 8 இருக்கிறதுனால எக்ஸை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு 2x பிளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் போடுங்க. அப்போ இதை நீங்க ஃபார்முலா மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் அகைன் a² பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்போ x 2x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டு 2x இன்டு 8 பிளஸ் 8 ஸ்கொயர். ஸோ இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 4x² பிளஸ் 32x பிளஸ் 16. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 சேமா இருக்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். Exercise 1.5 question number 8 subdivision 3. So f of x, g of x, h of x மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of g of h அதுவும் ஈக்குவல் டு f of g of h ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க f of g of h. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா f of g யோட ஆன்சர் இருக்குனால ஸோ அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். f of g of x ஈக்குவல் டு ஸோ எக்ஸுக்கு நேராக வந்து ஜிக்கு கொடுத்துருங்க. அப்போ f பிராக்கெட்குள்ளே g of x. சரிங்களா. அப்போ இந்த g of x உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர். அப்போ f பிராக்கெட்குள்ளே x ஸ்கொயர் எழுதிருங்க. மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்கன்னா எஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேராக எஃப்க்கு வாங்க. அப்போ இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 4 போடணும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இது யாரோடைய ஆன்சர், எஃப் ஆஃப் ஜியோடைய ஆன்சர். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் அகைன் நம்ம எப்படி எழுதிருக்கீங்க சரிங்களா. அப்போ எழுதுறேன் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எக்ஸ் போட்டுக்குங்க. அப்போ இந்த எக்ஸ் வந்து நேராக வந்து எங்கே போகும், ஹெச் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் போகும். சரிங்களா, ஏன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணிருக்கிறதுனால. அப்போ எஃப் ஆஃப் ஜி பிராக்கெட்ல ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல ஹெச் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் இருக்குன்னா 3x மைனஸ் 5 இருக்கு. அப்போ இந்த ஹெச் ஆஃப் எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க 3x மைனஸ் 5 போடுங்க. அப்போ எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் 3x மைனஸ் 5 வரைக்கும் இன்புட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 5 the whole square minus 4. This is the equation 1. ஸோ இதை நம்ம ஃபார்முலா மூலமா என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்க அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானது ரைட் ஹேண்ட் சைட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். பிராக்கெட்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் ஹெச் உடைய ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி பிராக்கெட்குள்ள ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதிருங்க. அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 5. ஸோ அதை எழுதிக்கிறேன். ஸோ ஜி பிராக்கெட்குள்ள 3x மைனஸ் 5.
மீதி ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஜி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேராக ஜிக்கு வாங்க. அப்போ இந்த எக்ஸ் இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் போடுவீங்க. ஆனால் அங்கே 3x-5 இருக்கிறதுனால எக்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு 3x-5 த ஹோல் ஸ்கொயர் போடுங்க. அப்போ ஆன்சர் 3x-5 த ஹோல் ஸ்கொயர். யாருடைய ஆன்சர், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் போட போறேன். அப்போ இந்த எக்ஸ் வந்து நேராக ஜி ஆஃப் ஹெச்சுக்கு நமக்கு டிராவல் ஆகும். அப்போ இந்த ஹாஃப் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நேரம் கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் பிராக்கெட்குள்ள ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர் 3x-5 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எஃப் பிராக்கெட்குள்ள 3x-5 த ஹோல் ஸ்கொயர். நேராக வந்து ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, எஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எஃப் ஃபங்க்ஷன் வாங்க. அப்போ இந்த எக்ஸை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டு 3x-5 த ஹோல் ஸ்கொயர் இன்புட் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் 3x-5 த ஹோல் ஸ்கொயர் -4. This is the equation number 2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். Therefore hence